அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் சார். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணாச்சி? என்னோட பேர் செல்வம். அண்ணாச்சி சொல்லுங்க சார். ஏர்டெல்ல இந்த 10 ரூபா டாப் அப் கார்டு வாங்கி சுரண்டி ஏத்தையில அண்ணாச்சி 7 ரூபா 7 காசு தான் அண்ணாச்சி ஏறுது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த தகவல் பாக்கி மொபைல் நம்பர் உங்க முழு பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? என் முழு பேர் சப்பானி அண்ணாச்சி. தேங்க்யூ மிஸ்டர் சப்பானி. மொபைல் நம்பர் சார்? மொபைல் நம்பர் சொல்றேன் குறிச்சிக்கிறீங்களா அண்ணாச்சி? சொல்லுங்க சார். 99 99 76 76 27 27 03 03 75. 75 சார். சரியா இருக்கா அண்ணாச்சி? ஓகே தேங்க்யூ மிஸ்டர் சப்பானி. கரெக்டா இருக்கு சார். சப்பானி சரிங்களா? உங்களுக்கு தகவல் சொல்றேன் சார். 10 ரூபா கார்டு ஏற்றினா 7 ரூபா 7 பைசா தான் ஏற்றி எதனால கேட்குறீங்க சார்? அப்படி இல்லைச்சு சொல்லுங்க சார். 7 ரூபா 7 காசு தான் அண்ணாச்சி ஏறுது. கண்டிப்பா உங்களுக்கு தகவல் பாக்கி இருக்கிற காசை நீங்க சுரண்டி திங்கிறீங்களே அண்ணாச்சி? சார் உங்களுக்கு கரெக்டான தகவல் நான் சொல்றேன். 10 ரூபா கார்டு போட்டீங்கன்னா ஆமா அண்ணாச்சி. 7 ரூபா 7 பைசா ஏறும் சார். ஆமா அண்ணாச்சி. நீங்க இந்திய நாட்டுல இருக்கிறதுனால அதுல நீங்க வரி கட்டுறீங்க சார். என்னத்துக்கு அண்ணாச்சி நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு அண்ணாச்சி நான் 7 ரூபா வரி கட்டணும்? எங்களுக்கு கட்டல சார், நீங்க கட்டுறீங்க. சரிங்களா? நாங்க யாருக்கு அண்ணாச்சி கட்டுறோம்? நீங்க இந்திய நாட்டுக்கு கட்டுறீங்க. எப்படின்னு கேளுங்க அண்ணாச்சி. நான் கார்டு வாங்குறது ஏர்டெல்ல, நான் ஏன்னாச்சு இப்ப இந்தியனுக்கு வரி கட்டணும்? 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல வரி கட்டணும் மிஸ்டர் சப்பானி. சரிங்களா? நீங்க கட்டணும் அது. அண்ணாச்சி நான் ஏர்டெல் கார்டு வாங்கினா உங்களுக்கு தான் அண்ணாச்சி லாபம், நீங்க தான் அண்ணாச்சி கட்டணும். என் காசு ஏன்னாச்சி சுரண்டி திங்கிறீங்க? ஓகே சார். உங்களுக்கு ஆன்சர் ப்ராடக்ட் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் காலிங். அண்ணாச்சி ஒரு நிமிஷம் இருங்க அண்ணாச்சி.